ஹாய் வியூவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் முஸ்லீம் ஃபுட்ஸ். இன்ஷா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் இஃப்தார் டு ஷஹர் வரையும் நான் என்னென்னலாம் குக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் ஸ்பெஷலாக எதுவும் பண்ணலை. சர்பத் வந்து எப்பவும் போல் ரோஸ் மில்க் அதுக்கப்புறம் கஸ்டர்ட் மில்க் ஷேக் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் இது தான் வேணும்னு கேட்டதுனால நான் இன்றைக்கும் இதையே பண்ண போகிறதா ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி நல்லா பாலெல்லாம் காய்ச்சிட்டு எல்லாமே ரெடி பண்ணி ஆற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இஃப்தாருக்கு நான் மினி சமோசா, பஞ்சாபி சமோசா பண்ண போகிறேன். வழக்கம் போல் இல்லாமல் இந்த வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவு மைதா, கூடவே அதே கப்பில் 1/4 கப் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. அந்த 1/4 கப் எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இந்த பதத்துக்கு வரணும். கையில் வந்து பிடிச்சி பார்த்தோம்னா மாவு வந்து கொட்டாமல் நல்லா நிற்கணும். அந்த அளவுக்கு வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி வந்து அதிகமாக போயிடாமல் பார்த்துக்கணும். மாவு வந்து நம்ம கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவு நம்ம கையில் ஒட்டுச்சு அப்படின்னா இன்னும் நல்லா பிசையல அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து பாருங்கள், நல்லா அழகாக பிசைஞ்சாச்சு. இதை வந்து ஒரு 15 நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சுட்டு சமோசாவுக்கு நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து நம்ம பொட்டேட்டோ ஸ்டஃபிங் தான் நான் ரெடி பண்ணுறேன். பேன் நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துட்டு 4 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை நான் இப்போது சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா, மல்லி, புதினா அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது அதையும் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா ரா ஸ்மெல் போகிறது வரையும் கிண்டி விடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா சேர்த்துருக்கேன். அது கூடவே நான் ஆல்ரெடி வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கு நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் மாதிரி கிண்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நான் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மாவு போயிட்டு எடுத்துகிட்டு ஷீட் ரெடி பண்ணிடலாம். மாவு நல்லா செட் ஆகிடுச்சு. இது எல்லாத்தையுமே வந்து ஒரு குட்டி குட்டி பாலாக ஒரு பூரி வர சைஸ்க்கு நம்ம உருண்டையாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூரி சைஸ்க்கு வளர்த்துனா போதும், ரொம்ப தின்னாக வளர்த்தணும்னு அவசியம் இல்லை, நார்மல் சைஸ்க்கு வளர்த்துனா போதும். இதை வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஸ்லைஸையும் எடுத்துகிட்டு அழகாக இந்த மாதிரி மடித்து பாருங்கள். வழக்கம் போல் இல்லாமல் இந்த ஸ்டைலில் மடித்தோம்னா தான் இந்த சமோசா வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்கை வந்து உள்ளே சேர்த்துடலாம். ஓரங்களில் மட்டும் லைட்டாக தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே மடித்து விட்டுருங்க. கொஞ்சமாக தண்ணியை தொட்டு அப்படியே மடிச்சிட்டோம்னா நல்லா நிற்கும், வெளியே வராது. அவ்வளோதான். இந்த சமோசா வந்து வீட்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டமான வேலைலாம் இல்லை. நம்ம காலையிலேயே இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இஃப்தார் டைமில் எடுத்து ஃப்ரை பண்ணிக்க ரொம்ப நல்லாயிருக்கும், ஈஸியாகவும் இருக்கும்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லா மாவுமே வந்து அழகாக ஸ்டஃபிங்லாம் உள்ளே வச்சுட்டு அழகாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே ஒரு 15 நிமிஷத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வைங்க. அதை விட அதிகமாக வச்சாலும் தப்பு இல்லை. நம்ம உடனே செய்கிறதா இருந்தால் ஒரு அரை மணி நேரம் வச்சா போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு 1 வீக்கு தேவையான பீஃபும் ஃபிஷ்ஷும் நான் வாங்கி வச்சுருக்கேன். ஃபிஷ் வந்து எப்போவுமே இங்கே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். பீஃப் வந்து ஒரு சில நாட்களில் மட்டும் தான் கிடைக்கும். அதனால வந்து நான் ஆல்ரெடி வாங்கி நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இப்போ நான் ஒரு 1 kg வாங்கி ஸ்டோர் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். குக் பண்ணுற அளவுக்கு தேவைப்படுற மாதிரி நான் ஒவ்வொன்றா பேக் பண்ணி எடுத்து வச்சுடுவேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பீஸ் வந்து பெருசாக தான் நான் போட்டிருக்கேன். நம்ம குக் பண்ணும்போது நம்ம பண்ணுற டிஷ்க்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபிஷ் வந்து இங்கே ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும் இங்கே பீச் இருக்கிறதுனால. ஆனால் நான் இது தூணா பண்ணுறதுக்காக நான் முன்னாடியே வாங்கி ஸ்டோர் பண்ணியிருக்கேன். தூணா பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு செஞ்சோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக வாங்குறத விட. இது வந்து காணாங்கழுத்த மீனும் மத்தி மீனும் இருக்குது இதில். இது எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஹிஜாப் ஷால் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அது வந்து இப்போது ரிசீவ் ஆயிருந்தது. ஸோ அதையும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலான்னு சொல்லிட்டு நான் இப்போ பார்த்துட்ருக்கேன். நல்ல கிளாத் நல்லா சாஃப்டாக கலர்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அசரெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 5:30 போல் நான் கிச்சனுக்கு வந்தேன். கிச்சனுக்கு வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த சமோசா எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரை பண்ணிடலாம் சொல்லிட்டு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு வந்து ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேம் வரையும் வைங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். இந்த சமோசாவுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி வச்சு பொரிச்சாதான் ரொம்ப நல்லா ஃப்ரை ஆகும். ரொம்ப தீஞ்சு போயிடுச்சு அப்படின்னா கலர் மாறிட்டாலே அவ்வளோவா நல்லா இருக்காது. லைட்டாக கலர் மாறும் போதே எடுத்துடுங்க. இந்த சமோசா வந்து ரொம்ப கலராக இருக்காது, கிட்டத்தட்ட கொஞ்சம் வெள்ளையாக தான் இருக்கும். ஆனால் நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சமோசா நீங்கள் பண்ணதில்லை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த கலர் பாசி அது வந்து ஒவ்வொன்றா நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கடல் பாசி வந்து பார்த்திங்கன்னா கருப்பட்டி போட்டு செஞ்சது. ஸோ அதனால் அது வந்து சாக்லேட் கலரில் இருக்குது. கடல் பாசி வந்து இன்றைக்கி நான் ரோஸ் மில்க் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். கடல் பாசி சப்ஜா விதை ரெண்டுமே நல்ல உடம்புக்கு குளிர்ச்சி தரும். ஸோ இஃப்தார் டைமில் ரெண்டுமே கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மில்க் ஷேக், கஸ்டர்ட் மில்க் ஷேக்கு, அதில் வந்து நான் சப்ஜா விதை சேர்த்துட்டு லைட்டாக பாதாம் இருக்குது இல்லையா, அதை மட்டும் க்ரஷ் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். மேக்ஸிமம் நமக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா இஃப்தாருடைய ஒர்க் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நான் இஃப்தாருக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக நோன்பு திறந்தாச்சு. நோம்பெல்லாம் திறந்துட்டு ஒரு 8 மணி போல் நான் திரும்ப கிச்சனுக்கு வருவேன். வந்துட்டு ஆல்ரெடி யூஸ் பண்ண ஜாமான் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டு
அதுக்கப்புறமா தான் நான் வந்து வெளில போயிட்டு நான் வந்து தொழுதுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சஹருக்கு தேவையான எல்லா வேலையும் வந்து நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு 10:30 மணி போல் கிச்சனுக்கு வந்து இப்போ நான் சமைக்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணியும் சிக்கன் கிரேவியும் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆயில் ஹீட் ஆனதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுட்டு வெங்காயம் நறுக்கி வச்சேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். வெஜிடபிள் பிரியாணிக்கு இன்றைக்கி நான் வீட்டில் இருந்த அந்த காய்கறி மட்டும் தான் வச்சு பண்ண போகிறேன். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நறுக்கி வச்சுருந்தா தக்காளி பழம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டில் இருந்த வெஜிடபிள்ஸு பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸு இது 3 தான் இருந்தது. ஸோ இதை 3 போட்டு தான் நான் இப்போ வெஜிடபிள் பிரியாணி பண்ண போகிறேன். நமக்கு பிடிச்ச எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த பிரியாணிக்கு. இதில் வந்து நான் இப்போது கரம் மசாலா சேர்த்துருக்கேன். வேறு எந்த ஸ்பைஸஸும் நான் சேர்க்கலை. ஏன்னா இது வந்து நான் வீட்டில் பண்ணது. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மல்லி, காஞ்ச மிளகா, பெப்பரு, ஜீரகம்னு எல்லா ஃப்ளேவரும் நான் இதில் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ அதனால வந்து இது ஒன்றுமே போதுமானதாக இருக்கும். உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் நார்மல் ரைஸில் தான் வந்து இன்றைக்கி பிரியாணி பண்ண போகிறேன். இந்த அரிசிக்கு வந்து 1 கப் அளவு அரிசிக்கு ஒரு 2.25 அளவு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதி வந்த பிறகு நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசியை வந்து நான் இதில் சேர்த்துட்றேன். இது நல்லா கொதி வரும்போது குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மல்லி, புதினா ஃப்ளேவருக்காக அதுவும் நம்ம சேர்த்துடலாம். தண்ணி ஓரளவு வற்றின பிறகு ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பழைய தோசைக்கல் இருக்குது, அதை வந்து நம்ம போட்டு குக்கரை வந்து மேலே வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், இது நான் சும்மா அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சேர்த்திருக்கேன். குக்கருக்கு வந்து டயர் போட்டுட்டு விசில் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். அடுப்பை ஒரு 15 நிமிஷம் வச்சா போதும், நல்லா குக் ஆகிடும். அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்காக ஆயில் ஊற்றிட்டு நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி 3த்தையுமே நான் வந்து சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கின பிறகு தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் எடுத்து வச்சுருக்க சிக்கன் பீசஸையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன், மிளகாத்தூள், பெப்பர், லெமன் எல்லாமே 1 டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். இடையில எடுத்து இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு திரும்ப நம்ம கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். கூடவே ஃப்ளேவருக்காக மல்லி, புதினா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நல்லா குக் ஆகி ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக கமகமாண்டு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் கிரேவியும் ரெடி ஆக போகுது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லா வேலையும் முடிச்சுட்டு படுக்கிறதுக்கு வந்து மணி ஒரு 11:30 மணி ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சஹர் செய்கிறதுக்கு ஒரு 3:30 மணி போல் எழுந்திரிச்சிட்டு இதையே நாங்கள் சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு ஹீட் பண்ணிவிட்டு சாப்பிட்ருவோம்.
ஒரு சில சாப்பாடு மட்டும் தான் நான் சஹர் டைமில் எழுந்திரிச்சு செய்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் நான் முன்னாடியே செஞ்சு நான் வச்சுடுவேன். ஹீட் கூட போகாமல் அப்படியே இருக்கும். நம்ம வந்து மூடியை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு திரும்ப அப்படியே மூடி வச்சிட்டோம் அப்படின்னா சஹர் செய்யும் போது நமக்கு நல்லா ஹீட்டாக சுட சுட நல்லாயிருக்கும். ஹீட் குறைஞ்சிட்டா கூட நம்ம சூடு பண்ணிக்கலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். சஹர் டைமில் இருந்து நல்லபடியாக சாப்பிட்டுட்டு ஓதிட்டு தொழுதுட்டு நல்லபடியாக சஹர் செஞ்சாச்சு. இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.